ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு எஸ்டி vlogs அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரெசிபி என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டீட்டெயில் ஷேர் பண்ணணும். சேம் மஷ்ரூம் 65 ரெசிபி வந்து நிறைய vlogs, நிறைய ரெசிபிஸ், ப்ரொசீஜர்ஸ், அதோட அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ்லான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஈச் டைம் வந்து என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மீட் பண்ணுற மாதிரி அமைஞ்சதே கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட் காம்பினேஷன்ஸ் தான். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். கூட வந்து அதோட பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, ஏதாவது ஒரு பிராண்டோட ஃபிஷ் ஃப்ரை ஆர் சில்லி சிக்கன் பண்ணுற மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக சாம்பார் பவுடர் அண்ட் சால்ட். ஆல்சோ அது கூட எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு சீரகம், லெமன், கருவேப்பிலை அண்ட் பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வாட்டர். இப்போது இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஐபால் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ ஈச் பர்சனுக்கு அவங்க பேட்டர் செய்யும்போது ஒவ்வொரு பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் செய்யும்போது கொஞ்சம் வேரி ஆகும். அக்யூரேட் மெஷர்மெண்ட் சொல்லும்போது எய்தர் வந்து பேட்டர் வந்து தின்னாக மாறிடும், இல்லைன்னா ரொம்ப திக்காக மாறிடும். ஸோ வந்து நான் சொல்கிற அளவு வந்து ஒரு கப் ஆஃப் மைதா மாவு எடுக்கும்போது அதில் பாதி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கணும். மைதா மாவில் பாதி கார்ன்ஃப்ளவர் எடுத்தோன்னு சொன்னால் அதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் ஃப்ளார், இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட வந்துட்டு மைதா மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதில் ஈக்குவலாக வந்துட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை ஒரு சில்லி சிக்கன் பண்ணுற மசாலா எடுத்துக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் டு ½ டீஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் சாம்பார் பவுடர் வந்து ஜஸ்ட் ஃபார் த ஃப்ளேவர். ஆல்சோ வந்து அதில் வந்து பெருங்காயம் இதெல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்சிங்காக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு ரொம்ப கம்மியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை விட கொஞ்சம் கம்மியாகவே வந்து நம்ம சாம்பார் பவுடர் எடுத்துக்கலாம். அண்ட் சீரகம் வந்து ஒரு அளவுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். கறி லீவ்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆயிலே சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். வாட்டர் வந்துட்டு பேட்டர் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்தால் போதும். லெமன் வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணலாம், வேண்டான்னா தேவையும் இல்லை. அது இல்லாமலும் ரெசிபி வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் வச்சு இப்போ நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கன்சிஸ்டன்சி வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவில் தாங்க இருக்கணும். ரொம்ப ஃபோல்டபுளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பேட்டர். நீங்கள் பாருங்கள், நான் போர் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஃபோல்டபுளாக இல்லை, நம்ம அந்த ஃபோல்ட்ஸ் வந்தாலும் உடனே வந்து டிஸப்பியர் ஆகிடுது. இதுதான் வந்து பேட்டரோட கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். மீன்வைல் இப்போ பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிடலாம். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம்ஸை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட டெக்ஸ்டர் வந்து இந்த அளவில் தான் இருக்கணும், ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணதை வந்து ரீட்டைன் பண்ணக்கூடாது. பிகாஸ் மஷ்ரூம்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும். அப்போ கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப வாட்டரியாக மாறிடும். ஆல்சோ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கிறிஸ்பியாக வராது, ரொம்ப சாகியாக மாறிடும். நான் இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் வந்து இது பண்ணால் போதும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்பூன் யூஸ் பண்ணியும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம், பட் ஹேண்டில் மிக்ஸ் பண்ணும்போது தான் ப்ராப்பராக வந்துட்டு ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஆரல்ஸ் வந்து லெமன் ஜூஸ் ஆர் எனிதிங் வந்துட்டு அங்கேயே நிற்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து ஹேண்ட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ணணுன்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாதுங்க. குக்கிங் பொறுத்த வரைக்கும் எது ஹைஜீனிக்கோ அதை நம்ம யூஸ்வல் வேயில் பண்ணாலே போதுமானது. ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் டெஸ்ட் பண்ணேன், கொஞ்சோண்டு பேட்டர் விட்டு பார்த்தேன், அது வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சென்ஸ் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சில்லி வந்து பொரிச்சு எடுத்துடலாம். செப்ரேட்டாக வந்து மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அவ்வளோ நல்லா இருக்காது, ப்ரெசன்டபுளாகவும் இருக்காது. உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம்.
இன் பிட்வீன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிறிஸ்பியாக வந்து ஆகிற வரைக்கும், கலர் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். மஷ்ரூம் செப்பரேட்டாக எடுத்ததுக்கப்புறம் அதுலேயே நம்ம கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி அதையும் நம்ம மஷ்ரூம் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ஆல்சோ இல்லைன்னா நம்ம பாதியிலே வந்துட்டு மஷ்ரூம் வேகும் போதே நம்ம இதையும் ஆட் பண்ணி ஒன்றாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் 65 இப்போ கறி லீவ்ஸ், ஆனியன் அண்ட் லெமனோட நம்ம சர்வ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ரெசிபி ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.